வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மசாலா எதுவும் அரைக்காமல் சிம்பிளாக ஈஸியாக சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, மிளகாத்தூள். கடையில் வாங்கின ஏதாவது ஒரு சிக்கன் மசாலா எடுத்துக்கங்க. நோட் பண்ணிங்க. தக்காளி வெங்காயத்தை விட கம்மியான அளவு தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ, சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லைனா கடலை எண்ணெயோ எது இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதும் சோம்பு கையிலேயே நுணுக்கி போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த வாசனை நல்லா வரும். சோம்பு போட்டுட்டு நான் இந்த பட்டை, லவங்கம், பிரியாணி இலை அது மாதிரி எதுவும் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். சோம்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் சீக்கிரமாக வதங்க உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். கூட பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா 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 வதங்கணும். வெங்காயம் பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இது நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம அதை பாருங்கள், நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அடி பிடிக்க ஆரம்பிச்சு. அதனால் நல்லங்க அந்த பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம். தக்காளி உப்பு வெங்காயம் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுங்க. தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுங்க. ஏன்னா தக்காளியும் கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக சொல்கிறோம். நாம் மறுபடியும் சிக்கன் சேர்க்கும்போது அப்பவும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவோம். சிக்கன் வேகிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்க்கணும் இல்லைங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டே வெங்காயம் போடும்போதே எல்லா உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் இதெல்லாம் வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். சிக்கன் எப்போவுமே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சிருந்தால் ஓகே. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு இதில் போட்டுக்கலாம். சிக்கன் குழம்புன்னு இல்லை, எந்த குழம்புமே மெயின் விஷயம் அது நல்லா வதங்கணும். நம்ம ஏதாவது காரக்குழம்புக்கு காய் வதக்கினாலுமே அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கினா தான் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இது சிக்கன் மசாலா கடையில் வாங்கினது. அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கினேன். அப்புறமா வீட்டில் அரைப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அது சேர்த்துக்கினேன். இது ரெண்டும் சேர்த்து உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. இது ரெண்டும் சேர்த்து எண்ணெயிலே அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடணும். சிம்மில் வச்சுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கனாலே, சிம்மில் வச்சு விட்டிங்கனாலே அது பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? தண்ணி இன்னும் சேர்க்கல. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இது நான்வெஜ்ஜுக்குன்னு இல்லை, வெஜ்ஜுக்குமே இப்படி தான் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காரக்குழம்பு எல்லாம் வைக்கும்போது தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் திட்டமான அளவுக்கு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்ச அப்புறமா நீங்கள் பிளேட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. அதிகமாகவும் வைக்காதீங்க, கம்மியாகவும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி பிரிஞ்சு வந்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி நம்ம அவ்வளோதான், குழம்பு இறக்கிடலாம். இதுதாங்க நான் செஞ்ச சிக்கன் குழம்பு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.